யாருக்கா இருந்தாலும் திருப்பி சொல்ற அந்த பயம் இருக்கணும். என்னை பொறுத்த மட்டும் தலைவர் கார்கே அவர்களிடம் சொன்னேன், நீங்க எந்த சீட்டு கொடுக்குறீங்களோ இல்லையோ மதுரை வடக்கு வாங்கி ஆகணும். மதுரை வடக்கு வாங்கி ஆகணும். எந்த இதா இருந்தாலும் சரி, என்னை பொறுத்த மட்டும் எந்த சீட்டு வருதோ இல்லையோ மதுரை வடக்கு வாங்கி ஆகணும். இதை மட்டும் இதுதான் லட்சியம். நம்மளை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்றே ஆகணும். மதுரை வடக்குல இருந்து சட்டமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் கட்சிக்காரன் தான் போகணும். அதற்காக நாம் முழுமையாக உழைப்போம். முதல்ல போன தடவை 2016 குறுகிய வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியிலிருந்து அருமை சகோதரர் கார்த்திகேயன் இருக்காரு. அவரை பொறுத்த மட்டும் அங்கேதான் மாமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் தான் ஃபர்ஸ்ட் எலிஜிபிள் கேண்டிடேட். அதனால அது நம்ம கேண்டிடேட்டை சொல்ல முடியாது. அதனால காங்கிரஸ் தலைமை அறிவிக்கும் போது அதை பத்தி பேசுவோம். நம்மை பொறுத்த மட்டும் உங்க எல்லாருடைய ஆதரவும், அவரை பொறுத்த மட்டும் அவரும் BLA 2 போட்டு நம்ம ட்ரைனிங் கேம்ப் வச்சு எல்லார் கையிலையும் புது ஓட்டர் லிஸ்ட் 18ஆம் தேதி வந்துடும். ஓட்டர் லிஸ்ட்டை கையில் கொடுத்து புது ஓட்டர் லிஸ்ட்டை கொடுத்து வீடு வீடாக போய் நம்ம காங்கிரஸ் வாக்காளர்கள் மற்ற புதிய வாக்காளர்களை சந்திக்கிற பணியை பார்க்கணும் என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு